ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள். அதே போல இப்படி சுறுசுறுப்பாக சுழலும் சிங்கப்பூருக்கும் பலர் அறிந்திடாத இன்னொரு பக்கம் இருக்கிறது. இவர்கள் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். இங்கே கண்டெய்னர் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். நாம் வேலை செய்யும்போது இரவும் பகலும் வித்தியாசமே தெரியாது. இதமாக வருடும் தென்றலையும் பொருட்படுத்தாமல் இருளில் துடிப்பாக வேலை செய்ய வேண்டும். கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி அந்த ஒர்க்கை முடித்தா மட்டும்தான் பாதுகாப்பாக ரோடை ஓப்பன் பண்ணி செயல்பட வைக்க முடியும். பொழுது விடியும் போது அனைத்தும் சீராக செயல்பட இவர்களின் பணிகள் மிக முக்கியம். ஒரு பாதுகாப்பா சேஃபா ஸ்மூத் ஜேர்னி எங்களால் கிடைக்குதுங்கிற நினைக்கிறப்போ அது ஒரு பெருமிதம். சிங்கப்பூர் ஒரு நொடி கூட ஓய்வில்லாமல் சுழன்று கொண்டே இருக்கும் நகரம். இதனால்தான் இதை சிலர் தூங்கா நகரம் என வர்ணிப்பதுண்டு. சூரியன் மறையலாம், நம்மில் பலர் உறங்கலாம், பகலை விட இரவு நேரம் அமைதியாக இருக்கலாம். எனினும் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. நாளை மே 1 உழைப்பாளர்களை கொண்டாடும் நாள். நம்மில் பலரும் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வேலை செய்வோம். வேறு சிலரின் வேலையோ அந்தி சாய்ந்த பின் தான் தொடங்கும். இன்றிரவு இவர்களைத்தான் நாம் சந்திக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் விடியும் போது நாம் சுவைத்து சாப்பிட, வசதியாக பயணம் செய்ய, இயற்கை வளங்களோடு ஒன்றிணைந்து வாழ இவர்களின் பங்கு இன்றியமையாதது. இப்ப நான் இன்ஹீட் பூங்காவில் இருக்கேன். இந்த மாதிரி பூங்காவில் 400க்கும் அதிகமான பறவைகளும் 60 விதமான விலங்குகளும் இருக்கக்கூடும். இதுல பாதிக்கும் அதிகமாக இருப்பது நாக்டினல்ஸ், அதாவது இரவுல நடமாடும் உயிரினங்கள். குறிப்பிட்ட இரவுகளில் நள்ளிரவுக்கு முன் இங்கு விலங்கு பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகள் நடத்தப்படும். சேகரிக்கப்படும் தகவல்கள் பூங்காவில் வாழும் உயிரினங்களை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு கை கொடுக்கும். முந்தைய ஆய்வுகளில் மலேயன் கொலகு, சுண்டா பெங்கோலின் இது போன்ற விலங்குகளை பார்த்ததாக தியன்ஜாவ் பகிர்ந்து கொண்டார். எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இன்றிரவுக்குள் ஏதாவது ஒரு விலங்கை பார்த்துவிட வேண்டும். Guys, do you see anything from behind? Quite a quiet day today. எனது ஆசை நிறைவேறுமா? இருளிலும் இவர்களுக்கு மட்டும் எப்படி அனைத்தும் தெளிவாக தெரிகிறது? Traditionally, the night surveys are done using what we call the spotlighting technique. இந்த விளக்கிலிருந்து வெளியாகும் சிவப்பு ஒளி விலங்குகள் மீது படும்போது இரவில் அவை தெளிவாக தெரியும். குறிப்பாக அவற்றின் கண்கள் ஆரஞ்சு வண்ணத்தில் தோற்றமளிக்கும். உடனே என்ன வகை விலங்கு என்பதை கண்டுபிடித்து விடலாம். மேலும் ஒரு கருவி, நைட் விஷன் எக்யூப்மென்ட், விலங்குகள் வெளியிடும் வெப்பத்தை உணர்ந்து அவற்றை நம் கண்களுக்கு தெளிவாக காட்டும். At the end of the survey, we will key in all the data into a database for record purposes. இந்த மாதிரி இரவு நேரத்தில் அவங்க ஆய்வு மேற்கொள்ளும் போது 2 மணி நேரம் ஆகுமா? ஏன்னா அவங்க நிறுத்தி நிதானமாக சின்ன ஒரு அசைவு இருந்தாலும் அது ஏதாவது விலங்கா அப்படின்னு அவங்க அதை கண்டுபிடிக்கணும். அப்படி விலங்கு ஏதாவது அவங்க கண்டுபிடித்தாங்கன்னா அதை குறித்து வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த விலங்கு எந்த மாதிரியான உணவு சாப்பிடுது, அது மட்டும் இல்லாமல் மேட்டிங் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்களே, அது பற்றியும் அவங்க தெரிந்து வைத்துக்கணும். இந்த மாதிரியான தகவல்கள் அந்த விலங்கை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒன்றுதான் நினைத்தேன். இது ஜாயன்ட் ஃபாரஸ்ட் எண்ட்.
ரொம்ப அருகாமையில் ஒரு மிலையன் கொலகுவை நாங்கள் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கு. பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்கா, அதை தாவறதுக்காக தான் அது பார்க்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வகை விலங்குகளை பார்த்துவிட்டேன். The surveys also help us to monitor the population numbers of the animals in the longer term, so to keep the park safe for both our park users and the wildlife. எப்படி பூங்கா பாதுகாப்பாக இருக்க இப்படிப்பட்ட ஆய்வுகள் நடத்தப்படுதோ, நாள்தோறும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் பயணம் செய்ய இரவுல ஒரு படையே செயல்படுறாங்க. பெருவிரைவு ரயில் சேவை சுமார் 140 நிலையங்கள் கொண்டது. 200 கிலோமீட்டர் நீளமான ரயில் பாதைகள் சிங்கப்பூரின் அனைத்து பகுதிகளோடும் நம்மை இணைக்கிறது. ரயில் சேவை தொடங்க இன்னும் சுமார் 5 மணி நேரம்தான் உள்ளது. இந்த குறுகிய காலத்தில் என்னதான் நடக்கும்? ரயிலை பழுது பார்ப்பது, சுத்தப்படுத்துவது, இப்படி பல பணிகளில் சுமார் 90 குழுக்கள் ஈடுபடுகிறார்கள். அவற்றில் முக்கியமான ஒன்று தண்டவாளங்களின் தரத்தை உறுதி செய்வது. இப்படி ஒவ்வொரு நிலையத்திலும் ஊழியர்கள் காத்திருப்பார்கள். கடைசி ரயில் பெட்டி நிறுத்தும் இடத்தை வந்தடைந்தவுடன் மறுநாளுக்கான பணிகள் உடனே தொடங்கும். நான் வந்து எஸ்எம்ஆர்டியில் வேலை செய்கிறேன், அசிஸ்டன்ட் இன்ஜினியராக. என்னோடய டீம் வந்து பாயிண்ட் கேர் டீம். நாங்கள் வந்து இந்த பாயிண்ட் மிஷின் இந்த இருக்கு இல்லையா, இது போல் பாயிண்ட் மிஷின்களை வந்து சர்வீஸ் பண்ணுறோம், ஓவர்ஹால் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் மிஷின் என்னென்னா ட்ரெயினோட மூவ்மெண்ட்டை ஒரு தடத்துலேருந்து இன்னொரு தடத்துக்கு மாற்றி கொடுக்குற வேலையை அது செய்யும். இன்றைக்கி வந்து முக்கியமான பணி என்னென்னா மிஷினும் தேய்மானம் அடைந்திருக்கக்கூடிய அந்த மற்ற 2 பாகங்களையும் நான் மாற்றுறேன். இந்த பாயிண்ட் மிஷின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட் இது. இப்போ இது சரியான வேலை செய்யலைன்னா ட்ரெயின் சர்வீஸ் டிஸ்டர்ப்ஷன் ஆகும். இப்போ போன வருஷம் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெயின் டிஸ்டர்ப்ஷன் ஆச்சு. 1,00,000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டாங்க. அதிக மின்சார கம்பிவடங்கள் இருக்கும் இடம், வெளிச்சம் அதிகமில்லாத தண்டவாளம். என்னதான் பல ஆண்டுகள் அனுபவம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வேலை ஆரம்பிப்பதற்கு முன் டூல் பாக்ஸ் பிரீஃபிங் நடத்தப்படும். ஒவ்வொருவருக்கும் அந்த நாளுக்கான அவரின் பணி தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். டூல் பாக்ஸ் பிரீஃபிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களோட பவுண்டரி என்ன, எது வரைக்கும் நாங்கள் போகலாம் வர அதை முதல்ல நிர்ணயம் சொல்லுவோம். அப்புறம் எல்லோரும் பாதுகாப்பு சாதனங்களோடு இருக்காங்களா, வேலை செய்யக்கூடிய தகுதியோடு இருக்காங்களா, எபிலிட்டியோடு இருக்காங்களா, அதெல்லாம் பார்ப்போம். ட்ரக் சைல் வந்ததுக்கப்புறமேல 3rd ரயில் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும் கரண்ட்டுக்கு. அது ஹை வோல்டேஜ் எஸ்சிடி அப்படிங்கிற ஷார்ட் சர்க்யூட் டிவைஸ், அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை அதை நாங்கள் அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா யாராவது தவறுதலாக இணைப்பை கொடுத்தா, மின் இணைப்பை கொடுத்தா கூட அது எடுக்காது. இந்த பாயிண்ட் மெஷினின் எடை கிட்டத்தட்ட 90 கிலோகிராம். அதை சீர் செய்யும் பணி சுலபமான ஒன்றல்ல. ஒரு குழுவில் குறைந்தது 5 பேராவது இருக்க வேண்டும். நைட்டு 1:30லேருந்து காலையில் அதிகாலை 4:30 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா வேலைகளையும் நாங்கள் முடிச்சாகணும். அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான வேலை. குழுவாக வேலை செய்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்கோட தான் வேலை செய்வோம். ரயில் சேவையில் தடை ஏற்பட்டால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்படுவார்கள். முடிந்தவரை அதை தவிர்க்கத்தான் இரவு முழுதும் ஊழியர்கள் அயராது உழைக்கின்றனர். அங்கே ஒவ்வொரு இரவும் வேலையை முடிக்கிறப்போ ஒரு ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பண்ணுவோம் கடைசி வேலையை முடிச்சதுக்கப்புறம். அப்போது அந்த ட்ரெயின் அந்த பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறப்ப பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதனால் வந்து ட்ரெயின் சர்வீஸும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். குடும்பத்தினர், நம்ம நண்பர்களோட குடும்பத்தினர் எல்லாரும் ஒரு பாதுகாப்பாக சேஃபாக ஸ்மூத் ஜேர்னி எங்களால் கிடைக்குதுங்கிற நினைக்கிறப்போ அது ஒரு பெருமிதம் கொள்கிறோம். விடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. நம்மள பல பேர் இந்த நேரம் தூங்கிட்டு இருப்போம். ஆனா இவங்களுக்கு இப்பதான் நாளே ஆரம்பிச்சிருக்கு.
இரவு நேரத்துல தான் நம்மள பல பேர் மறுநாள் என்ன சமைக்கலாம்னு யோசிப்போம். உதாரணத்திற்கு மீன் கறி எடுத்துக்குவோமே. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் சந்தைக்கு போனாதான் ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும். 5 மணிக்கு சந்தைக்கு மீன் வருதுன்னா அது எப்படி வருது, எங்கிருந்து கொண்டு வரப்படுது, வாங்க தெரிஞ்சுக்கோ. 10,000 சதுர மீட்டர் பரப்பளவு, 130 கடைகள், கிட்டத்தட்ட 100 விற்பனையாளர்கள். நள்ளிரவிலிருந்தே சந்தையில் வியாபாரம் சூடு பிடித்துவிடும். பார்க்க போனாக்கா 9 மணி 10 மணி இந்த மீனுங்களாம் வந்து இறங்கும். வாங்குற மக்கள் வந்து 12 மணி 1 மணிக்கு மொல்லமாக வருவாங்க. அப்புறம் 2 மணி 3 மணிக்குன்னா இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த சத்தம் வந்து அவ்வளோ சத்தம் இல்லைன்னு சொல்லலாம். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா இந்த சத்தம் வந்து கூடையாக இருக்கும், இன்னும் டபுளாக இருக்கும். சென்ற ஆண்டு சிங்கப்பூரில் இறக்குமதி செய்யப்பட்ட கடல் உணவில் சுமார் 15 விழுக்காடு இங்குதான் கையாளப்பட்டது. பாத்தீங்களா, இந்த அதிகாலை நேரத்திலயும் ஜோரம் மீன்பிடி துறைமுகம் எவ்வளவு துடிப்பா இருக்குன்னு. நிறைய மக்கள் இங்க வந்திருக்காங்க. குறிப்பா மீன் விற்பனையாளர்கள் அவங்களுக்கு தேவையான இந்த கணவாய், இறால், மீனெல்லாம் வாங்க வந்திருக்காங்க. ஏன் பல பேருடைய தேர்வு இந்த ஜோரம் மீன்பிடி துறைமுகமா இருக்கு? நிறைய வகையான மீன்கள் கிடைக்கும். அதுபோக மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. இந்த இடம் ராத்திரியில் எப்படி பரபரப்பாக இருக்குன்னா, இங்கே வந்து நம்ம மீன் வாங்க வர்றதே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். எப்படின்னா இந்த ஃபிஷ்ஷிங்கில் பார்த்துட்டு ரேட்டு கேட்டுட்டு நம்ம போய்கிட்டு வந்துட்டு இருக்கும்போதும் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு நாள் வருவோம், காலையில் 2 மணிக்கு வருவோம். நான் வந்து ஊர்லேயே மீனவர் தான். எங்கள் ஊரில் இருக்கிற மீன் சந்தை மாதிரியே இங்கே வந்து பார்க்கறதுனால எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பரபரப்பாக இருக்குது எனக்கு. ஜூரம் ஃபிஷரிங் போல் மீன் வாங்குறது ப்ளஸ் பாயிண்ட்னா பேசிக்கலி எல்லா மீனுங்க இங்கே தான் வந்து இறங்கும். ஸோ ரோட்டில் வருது எல்லாம் மலேசியன் வருதுங்க. சின்ன சின்ன கப்பலுங்க வந்து அந்த இந்தோனேஷியா, இந்த மலேசியா அந்த மாதிரிலேருந்து வராங்க. ஸோ ஃப்ரெஷ்னஸ் ஒன்று இருக்குது, வெரைட்டிஸ் வந்து கூடையாக இருக்கும். ஆனால் மெயின் வெரைட்டிஸ் இந்த கூராவ் மீன், அவங்க வந்து இந்த தஞ்சங் பாலைன்னு சொல்கிறாங்க. தஞ்சங் பாலை கூராவ் மீன், அந்த ரெட் குரூப் காரோ ட்ரவுட்டு. ஸோ பேசிக்கலி இங்கே தான் முக்கால்வாசி அங்கே கிடைக்கும், மற்ற இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இங்கே வரதுக்கு நான் வந்து அட்லீஸ்ட் 2 மணி இல்லை 3 மணிக்குள்ளே வந்து சேரணும், இல்லைன்னா நம்ம வாங்குகிற மீன் கிடைக்காது. துறைமுகத்திலிருந்து 10 நிமிடத்திற்கு ஒரு முறையாவது வாகனங்கள் வெளியாகின்றன. கடல் உணவை ஏற்றிச் செல்லும் இவை நாட்டின் வெவ்வேறு சந்தைகளை போய் சேரும். பொதுவாக இரவில் இதுபோன்ற இயந்திரங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். நாம் தினமும் பயன்படுத்தும் சாலைகளை சீர் செய்ய இவை உதவுகின்றன. நில போக்குவரத்து ஆணையத்தின் கட்டுப்பாட்டு நிலையம். இங்குதான் போக்குவரத்து தொடர்பான பல அம்சங்கள் 24 மணி நேரமும் கவனிக்கப்படுகின்றன. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து கேபிஎம்சியோட ஆப்ரேஷன் கமாண்ட் சென்டர். ஸோ இது வந்து ஒரு டெடிக்கேட்டட் கமாண்ட் சென்டர் இந்த 2 எக்ஸ்பிரஸ்க்காகவே மட்டும். எதனாலன்னு கேட்டால் மற்ற எக்ஸ்பிரஸ்வேஸ் வந்து நிலத்துக்கு மேலே செயல்படும். ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஸ்வேஸ் தான் வந்து நிலத்துக்கு அடியில் செயல்படக்கூடிய நீளமான எக்ஸ்பிரஸ்வேஸ். ஏதாவது விபத்து ஏற்பட்டால் நிலத்துக்கு மேலே செயல்படுற எக்ஸ்பிரஸ்வே விட நிலத்துக்கு அடியில் செயல்படுற எக்ஸ்பிரஸ்வேக்கு வந்து கூடுதல் கவனம் தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து நம்ம டெடிக்கேட்டட் ஆப்ரேஷன் கமாண்ட் சென்டர் இந்த 2 எக்ஸ்பிரஸ்வேக்காகவே செயல்படும். சாலை மேம்பாட்டு பணி என பார்க்கும்போது அதில் மிக சவாலானது விரைவு சாலையில் பணிபுரிவது. இருக்கும் குறுகிய கால அவகாசத்தில் பல பணிகள் ஒரே நேரத்தில் நடந்தாக வேண்டும். டனலை பொறுத்த வரைக்கும் நிறையா சிஸ்டம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ஃபேன்ஸ் இருக்குது, வென்டிலேஷன் ஃபேன் இருக்குது, லைட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. டிராஃபிக் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் மெசேஜ் சைன் இருக்குது, லேன் சேஞ்சிங் சைன்ஸ் இருக்குது, சிசிடிவிஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா பிஏ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி டெலஃபோன்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி வேலைகள் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆப்ரேஷன் டீம்லேருந்து ரெகுலராக வந்து மாதம் எல்லா கான்ட்ராக்டர்ஸ் கூட மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எதுக்குன்னு கேட்டால் எங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து எங்கிட்ட இருக்க டைம் வந்து ரொம்ப ஷார்ட் ஃப்ரேம்.
ஸோ இதுக்குள்ளே வந்து மற்ற யாருக்கும் இடையூறு வரக்கூடாது. முக்கியமாக கான்ட்ராக்டர்ஸ்குள்ளே எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் இதெல்லாம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ரீ ஷெட்யூல் பண்ணி அந்தந்த கான்ட்ராக்டர்ஸை அந்தந்த டைமில் அலோவ் பண்ணி மெயின்டெனன்ஸ் ஒர்க் செய்ய வைப்போம். சுரங்கத்தில் காற்றோட்டம் இருப்பது மிக முக்கியம். அதற்கு துணை புரியும் ஜெட் ஃபென்ஸ் இதோ. இவற்றை 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். ஏதாவது வாகன விபத்து ஏற்பட்டு நெருப்பு அல்லது இந்த மாதிரி புகை இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வெளியேற்றத்துக்கு இந்த ஜெட் ஃபேன்ஸ், வென்டிலேஷன் ஃபேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த ஃபேன் மோட்டர், அதோட ஃபங்க்ஷன்ஸ், கிரீஸ் அப்ளை பண்ணுறது, சைலன்சர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணி டெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்படி தான் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீஷன் ஆகும். சுரங்கத்தின் இரு பக்கங்களிலும் இருக்கும் சுவர்கள். இந்த தகடுகளை சுத்தப்படுத்த உதவுகிறது இந்த கனரக வாகனம். உள்ளே 5000 லிட்டர் தண்ணீர் இருக்குமாம். இது ஓர் இரவில் நடைபெறும் துப்புரவு பணிக்கு தேவைப்படும் தண்ணீர் அளவு. ஸோ பொதுவாக இதில் வந்து 2 மெக்கானிக்கல் ப்ரஷ் இருக்கும். ஸோ மேல்புறமாக இருக்க ப்ரஷ் வந்து மேல்புறமாக இருக்க கிளாடிங்ஸ் வந்து க்ளீன் பண்ணும். பின்னாடி இருக்க ப்ரஷ் வந்து கீழ்ப்புறமாக இருக்க வால் கிளாடிங்ஸை க்ளீன் பண்ணும். டனலை பொறுத்த வரைக்கும் கிளாடிங்ஸ் க்ளீன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரைட்னஸ் இருந்தால் தான் இங்கே இருக்க எலக்ட்ரானிக் சைனேஜஸ்லாம் கிளியராக வந்து ரோட் யூசர்ஸ்க்கு தெரியும். எலக்ட்ரானிக் சைனேஜஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்பயுமே வந்து விசிபிளில் இருக்கணும். ஸோ முன்னாடி என்ன வேலை நடக்குது, இந்த ரோட் க்ளோஸ் ஆயிருக்கா இல்லையா, ரொம்ப காஷன் எடுக்கணுமா, ஏதாவது விபத்து நடந்திருக்கா, இந்த மாதிரியான லைவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் தான் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ செக்கிங்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், ப்ளஸ் ஆப்ரேஷன் கமாண்ட் சென்டர்லேருந்து லைவாக ஃபீட் கொடுத்து ரியல் டைமில் அப்டேட் ஆகுதான்னு செக் பண்ணோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து குறுகிய அவகாசத்துக்குள்ளே முடிச்சாகணும். பொதுவாக 4லேருந்து 5 மணி நேரம் தான் டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி அந்த ஒர்க்கை முடித்தா மட்டும்தான் பாதுகாப்பாக ரோடை ஓப்பன் பண்ணி செயல்பட வைக்க முடியும். மெரினா கோஸ்ட் விரைவு சாலை. இதில் பயணம் செய்பவர்கள் இந்த இடத்தை பார்த்திருப்பீர்கள். முன்பு இங்குதான் தஞ்சோங் பஹா துறைமுகம் இருந்தது. 2017ஆம் ஆண்டில் அது பாசிர் பஞ்சாங்கிற்கு இடம் மாற்றப்பட்டது. உலகின் ஆக பரபரப்பான துறைமுகம். அங்கேயும் இரவு முழுவதும் வேலைகள் தொடரத்தானே வேண்டும். சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம். 44 நாடுகளில் 66 முனையங்கள். உலகமெங்கும் சுமார் 600 துறைமுக தொடர்புகள். இங்கு நாள்தோறும் கிட்டத்தட்ட 100,000 கொள்கலன்கள் கையாளப்படுகின்றன. துறைமுகத்தில் பல ஆண்டுகள் வேலை செய்யும் இருவரை சந்தித்தேன். நான் பிஎஸ்ஏவில் ஆட்கிரேன் பிரிவில் என்ஜினியராக வேலை செய்கிறேன். என்னுடைய வேலை இங்குள்ள எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், நெட்வொர்க்கிங் அண்ட் பேக் எண்ட் சர்வர் சிஸ்டம் பார்த்துக்கொள்வது. பிஎஸ்ஏல கீ கிரேன் ஆப்ரேட்டராக இருக்கேன். என்னோடய வேலை பார்த்திங்கன்னா வந்து கப்பல்லேருந்து கண்டெய்னர்ஸ் எடுத்து வந்து பிளாட்ஃபார்மில் வைக்கணும், டிஸ்சார்ஜிங் கண்டெய்னர்ஸ். இப்போ லோடிங் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்து கப்பலில் லோட் பண்ணணும். கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இது ஒரு சவாலான வேலை. ஏன்னா அந்த க்ரேனை வந்து ஜாய்ஸ்டிக் பிடிச்சி எய்ம் பண்ணி கண்டெய்னர்ஸ் லாக் பண்ணி அந்த கரண்ட் வெசலில் கப்பலில் வந்து லோட் பண்ணுறது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. அது எல்லாத்தினாலையும் சுக்காவாக செய்ய முடியாது. அதுக்குன்னு ட்ரைனிங் கோர்சஸ் அனுப்புவாங்க. இங்கே உள்ள யாட் கிரேன் தான் இயங்கிய கருவிகள். தான் இயங்கியாக இருந்தாலும் அதை பார்த்து கொள்ள ஆள்பலம் தேவை. இங்கே 24 மணி நேரமும் ஒரு என்ஜினியரிங் டீம் இருக்கும். எந்த எக்யூப்மெண்ட்டும் பிரச்சனை இருந்தால் உடனே அவர்கள் போய் பார்த்து கொள்வார்கள். சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் 10 நிமிடத்தில் சால்வ் பண்ணிவிடுவார்கள். 24 மணி நேரமும் இங்கு வேலை ஓடிக்கொண்டே இருக்கும். பகல் இரவு என வேலை சூழ்நிலை மாறுபடுமா? பகலுக்கும் நைட்டுக்கும் வேலை வித்தியாசம் இல்லை, ஆனால் என்வாயர்மெண்ட் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பகலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்லைட் நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ நைட் எடுத்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டாக கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும். ஏன்னா நம்ம வந்து 55 மீட்டர் உயரத்தில் இருப்போம். ஸோ அதனால் வந்து சுற்றியும் பார்த்திங்கன்னா கடல், நல்லா காற்று, நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த தூக்கம் வர மாதிரி இருக்கிற டைமில் வந்து
நான் ரேடியோ கேட்பேன். அதுவும் வந்து அந்த மினிமல் சவுண்டில் ரேடியோ கேட்பேன். ஸோ அப்படியும் சில டைம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா மூஞ்சி கழுவுவோம். அப்படி இல்லைன்னா கோப்பி, நான் நார்மலாக கோப்பி ஒரு 2-3 கோப்பி ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதை நான் குடிச்சிட்டு நான் என்ஜாய் பண்ணி நான் வேலை செய்வேங்க. சூரிய வெளிச்சமே இல்லாம இவ்வளவு உயரத்துல இருந்து வேலை பார்க்கறது பெரும் சவால் தான். காலம் செல்ல செல்ல நம்ம துறைமுகம் தானியங்க முறையில செயல்பட்டாலும் ஊழியர்கள் இல்லாம எதுவுமே சாத்தியமில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. அதற்கு முன்னால நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு இடத்தை பாப்போமா? எப்போதுமே ஆரவாரமா இருக்கிற ஸ்ட்ராங்கன் சாலையை இப்படி ஆள் நடமாட்டமே இல்லாம பார்க்கறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தேக்காவே அமைதியா இருக்கும் போது ஒரு பகுதியில மட்டும் பணிகள் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் காலையில் எப்படியும் ஒரு 2 மணிக்கு வீட்டில் எந்திரிச்சா தான் இங்கே ஒரு 3 மணிக்கு வந்து சேர முடியும். எல்லாத்தையும் திறந்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னைக்கு கறி போடுறதுக்குள்ளே ஜாமான்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஏன்னாக்கா நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 5:30க்குள்ளே ரெடி ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து எப்படியும் 5 to 5:30க்குள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு செல்பவர்கள், காலை வேலைக்காக வீட்டிலிருந்து கிளம்பியவர்கள், இவர்கள் அனைவரும் காலை உணவை வாங்கும் போது சந்திக்கக்கூடிய இடம். காலையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த மார்னிங் கஸ்டமர்ஸ் ஃப்ளோ இங்கே நிறையா இருக்கும். ஏன்னா எல்லாம் மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு பக்கம் பஸ்ஸு, ஒரு பக்கம் எம்ஆர்டி. ஸோ எல்லாம் வேலைக்கு போகிறவங்க ஒரு 5 மணிக்கு எம்ஆர்டி ஆரம்பிச்சதோடு இங்கே ஆள் ஆரம்பிச்சிடும். ஸோ வர 5 மணிலேருந்து கூட்டம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ஏர்லியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இது நாங்கள் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி இதுக்கு மேலே எல்லா கடையும் திறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வருஷத்தில் ஒவ்வொரு கடையாக வந்து அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே பிஸியாகிடும் மார்க்கெட்டு. உறக்கத்தை தள்ளி போட்டு இரவில் வேலை செய்யும் இவர்களை பற்றி பலருக்கும் தெரிவதில்லை. பொழுது விடிந்ததும் எப்போதும் போல நாம் வாழ்க்கையை சுமூகமாக தொடர இவர்களின் பணி முக்கியமானது. இன்றிரவு நான் சந்தித்தவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன். எல்லா நாளுமே எங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் தான். முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது மற்றவங்களுக்கு இடையூறு வரக்கூடாது. ராத்திரி வேலை செய்வது எப்போதும் கஷ்டம்தான். ராத்திரி வேலை செய்கிறது ஒரு சேலஞ்ச் தான். காலைல வேலை செய்கிறதுக்கும் நைட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த டைமிங், ஸ்லீப்பிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ தூக்கம் பத்தாமல் இருக்கலாம், களைப்பாகவும் இருக்கலாம். பகலில் வெளிச்சமாக இருக்கும், நைட்டில் இருட்டாக இருக்கும். ஸோ அந்த இருட்டாக இருக்கிறப்ப வந்து நம்ம எனர்ஜி லெவல் வேறு டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற ரெஸ்ட், பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம எல்லாம் தூங்குகிற டைமில் நம்ம வந்து வேலை செய்கிறோம். ஸோ என் குடும்பத்தை அதிகமாக மிஸ் பண்ணுவோம். மற்றவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எங்களால் ஸ்பெண்ட் முடியாது. நாங்கள் வேலை முடித்து போகிறப்ப பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ராத்திரியில் வேலை செய்கிறது வந்து சவால் தான். பகலில் தூங்க முடியாது போனால், அந்த நைட்டில் வந்து வேலை செய்கிறப்ப கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது ஆரம்பிக்கிற பொழுது. அதுக்கப்புறம் பழகிட்டதுனால இப்போ எல்லாமே வந்து சரியாக இருக்குது. புத்தம் புது காலை, நாம் வேலைக்கும் பள்ளிக்கும் செல்லும் நேரம். இவர்கள் இப்போதுதான் வீடு திரும்புகிறார்கள். அந்தி சாய்ந்ததும் வேலையை மீண்டும் தொடங்குவார்கள். இவர்களுக்கும் மற்ற துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் எதிரொலி குழுவின் தொழிலாளர் தின வாழ்த்துகள்.